சர்க்குலர் கியூ யூசிங் லிங்க்ட் அலோகேஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லீனியர் கியூ வந்து பார்த்துட்டோம். ஸோ அதில் இருக்கிற உள்ள சூடோ கோடில் மைனர் சேஞ்சஸ் தான் இதில் வரும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சர்க்குலர் கியூவோட டெஃபினிஷன் லீனியர் கியூவோட அதே டெஃபினிஷன் மாதிரி தான். ஏன்னா லீனியர் கியூக்கும் சர்க்குலர் கியூக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து லீனியர் கியூவில் நல்லன்னு இருக்கும். ரேர் பாயிண்ட் பண்ணுற ரேரோட நெக்ஸ்ட் வந்து லீனியர் கியூவில் நல்லன்னு இருக்கும். இந்த இடத்துல ஃப்ரெண்டோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சர்க்குலர் கியூக்கும் லீனியர் கியூக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸாக. இப்போது அப்போ டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இருக்காது. அதே மாதிரி இன்ட் டேட்டா ஸ்ட்ரக் நோட் ஸ்டார் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு நல், ரேர் இஸ் ஈக்குவல் டு நல், ஒரு டெம்பரவரி யூசேஜ்க்காக பி. ஸோ இதுதான் டெஃபினிஷன். அதே மாதிரி எம்டி பார்த்தீங்கன்னா கியூ எப்போ எம்டியாக இருக்கும், ஃப்ரண்ட் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா கியூ எம்டி. ஸோ இதுக்கும் நோ சேஞ்ச். கியூ ஃபுல் கண்டிஷன் வந்து கிடையாது. அதுக்கு ரீசன் சேம் ரீசன், லீனியர் கியூக்குள்ள அதே ரீசன். டிஸ்பிளே, இப்போ டிஸ்பிளே வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்கும். என்ன சேஞ்சு? while front is equal to null சிம்பிளாக நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டூ while லூப் யூஸ் பண்ணி பியை வந்து ஃபஸ்ட் நான் ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கிறேன். அகெயின் அண்ட் அகெயின் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திருப்பி பி வந்து ஃப்ரண்ட்டுக்கே வந்து இந்த ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சுட்டு பி திருப்பியும் ஃப்ரண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ இது டூ while லூப் போட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு, ஏன் ஒயில் லூப் போடாமல் இருக்கிறேன், டூ while லூப் போடுறேன் அப்படின்னா, இனிஷியலாக பி வந்து ஃப்ரண்ட்டுக்கு தான் இருக்கும். ஸோ ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சு திருப்பி பி எப்போ ஃப்ரண்ட்டுக்கு வருதோ, இதுதான் வந்து டிஸ்பிளேயோட கான்செப்ட். இது வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு வே. சிம்பிளான ஒரு வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் வந்து while p is not equal to rare, ரேரோட அட்ரஸ்க்கு வந்து p வராமல் இருந்துச்சுன்னா print of p of data p is equal to p of next. இது நீங்கள் போட்டிங்கனாலே போதும். டிஸ்பிளே ஆஸ் யூஷுவல் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி கியூ எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ லீனியர் கியூவில் இருக்கிற அதே இதனால இதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் போதும். நீங்கள் லீனியர் கியூ லிங்க்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் க்ரியேட் ஆயிரும் இல்லைன்னா. ஸோ என்கியூ, ஸோ என்கியூவில் லீனியர் கியூவில் பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான், ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான் வரும். ரேரோட ரேரோட நெக்ஸ்ட்டை வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ கோடிங் ஒரு தடவை வேகமாக பார்க்கலாம். ஸோ என்கியூனா புதுசாக ஒரு நோட் க்ரியேட் பண்ணணும். ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பி இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரக் நோட் ஸ்டார் மேலா சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக் நோடு டேட்டாவை என்ட்ரு பண்ணி அதோட டேட்டா பார்ட்டில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்கேன் ஆஃப் %d ஆம்பர்சன்ட் பி ஆஃப் டேட்டா. பியோட நெக்ஸ்ட்டை நல்லுக்கு இது பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு நோடை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை என்கியூ பண்ண போகிறேன்னா, எம்டி கியூவில் என்கியூ பண்ண போகிறேன்னா, எக்ஸிஸ்டிங் கியூவில் என்கியூ பண்ண போகிறேன்னான்னு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எம்டி கியூவில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் செக் பண்ணணும். ஃப்ரண்ட் நல்லா இருந்தால் அது எம்டி கியூ. ஸோ இஃப் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு நல், இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா நான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிற நோடுக்கு பேர் பி, ஃப்ரண்ட்டும் அதை தான் பாயிண்ட் பண்ணும், ரேரும் அதை தான் பாயிண்ட் பண்ணும். front is equal to p, rare is equal to p. இப்போ else பார்ட்டில் என்ன பண்ணுறேன், ரேரோட else பார்ட்டில் வந்து நான் என்ன அட்ரஸ் பண்ணுறேன், என்னோட எக்ஸிஸ்டிங் கியூவில் புதுசாக நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்போ வந்து பிங்கிறத ரேருக்கு அடுத்தபடியாக இன்சர்ட் பண்ணணும். அதனால ரேர் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி. அதுக்கப்புறம் பிகே ரேர்னு வைக்க போகிறேன். ஸோ ரேர் இஸ் ஈக்குவல் டு பி. இது நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேம் எக்ஸ்பிளனேஷனை இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே லீனியர் கியூவில் பார்த்தோம். ஸோ அதை நான் சம்மரி மாதிரி சொன்னதுனால வேகமாக சொன்னேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பாயிண்ட் சர்க்குலர் கியூக்குனே தனியானது. ஸோ இஃப் எல்ஸ் ரெண்டு பாட்டுக்கும் காமனாக ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். சர்க்குலர் கியூவில் இவ்வளோ நேரம் பண்ண ஆப்ரேஷன்ஸ் போக என்ன ஆப்ரேஷன், ரேரோட நெக்ஸ்ட்டில் வந்து என்ன இருக்கணும், ஃப்ரண்ட்டோட அட்ரஸ் இருக்கணும். ஸோ சர்க்குலர் கியூனால என்னது, கடைசி நோடு நோட மறுபடியும் பாயிண்ட் பண்ணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எல்லா வேலைகளும் லீனியர் கியூவில் பண்ண அதே வேலையை நான் திருப்பி பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக சர்க்குலர் கியூனால ஒரே ஒரு வேலை பண்ணுறேன். ரேரோட நெக்ஸ்ட்டில் ஃப்ரண்ட்டோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணி இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் லிங்க்கு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தட் த லீனியர் கியூ பிகம் சர்க்குலர் கியூ. ஸோ அதுக்காக நான் ஒரே ஒரு கோட் புதுசாக ஆட் பண்ணுறேன். என்னது, ரேர் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட். ஸோ ரேர் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு
லீனியர் கியூக்குள்ள கோடு அப்படியே சர்க்குலர் கியூவாக மாறிடும். இப்போ நம்ம டிக்யூ பார்க்க போகிறோம். டிக்யூ வந்து லீனியர் கியூவில் இருக்கிற அதே டிக்யூ தான் திருப்பியும் வரும். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிக்யூவில் ஃபஸ்ட்டு வந்து கியூ எம்டியாக இருக்கா ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஃப்ரண்ட் ஈக்குவல் டு நல்லா இருந்தால் கியூ எம்டி, அப்படி இல்லைனா தான் நம்ம டிக்யூவே பண்ண முடியும். ஸோ டிக்யூ பண்ணுறதுக்கு பின்னு ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறோம். ஸோ அந்த பாயிண்டரை ஃப்ரண்ட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம். பி ஈக்குவல் டு ஃப்ரண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணிட்டு பியோட டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணி இதுதான் நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை டெலிட் பண்ண போகிறோம். பிங்கிறது தான் ஃபஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணுது. ஃபஸ்ட் நோட தான் டெலிட் பண்ணணும். அதுதான் டிக்யூவோட அர்த்தம். இப்போ நான் டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. மொதல் பாசிபிலிட்டி என்ன? என்கிட்ட என்னோட கியூவில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போனா நான் என்ன பண்ணணும்? நிறைய எலமெண்ட் இருந்தால் என்ன பண்ணணும்? ஸோ இது இல்லைன்னா அதுன்னு வந்துச்சுன்னா இஃப் எல்ஸ் நம்ம போவோம். ஸோ இந்த கண்டிஷன் இதுதான் அப்படிங்கிறதுக்கு என்ன கண்டிஷன்? ஃப்ரண்ட்டும் ரேரும் ஒரே எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிச்சுன்னா ஒரு நோட் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இஃப் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரேர்னா ஒரு நோட் தான் இருக்குது. நான் என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்டையும் ரேரையும் நல் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரேர் இஸ் ஈக்குவல் டு நல். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸில் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் ஆஃப் நெக்ஸ்ட்டு நான் பண்ணணும். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும்? பியோட நெக்ஸ்ட்டை நல் பண்ணிவிட்டு டெலிட் ஃப்ரீ ஆஃப் பின்னு கொடுத்துடலாம். இப்போ இது வந்து லீனியர் கியூவில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது லீனியர் கியூவில் பண்ணுற அதே ப்ரொசீஜர். சர்க்குலர் கியூனால் ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறோம். அது என்ன விஷயம்? சர்க்குலர் கியூக்கும் லீனியர் கியூக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ், சர்க்குலர் கியூவில் லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. அதுக்கு பதில் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு நோட பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டு நோட பாயிண்ட் பண்ணுது. இப்போ இந்த ஃபஸ்ட் நோட நம்ம டெலிட் பண்ணிட்டோம். அதனால நான் என்ன பண்ணுறேன்? அகெயின் ரேர் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட்னு இன்னொரு தடவை பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல இருக்கிற 5044 வந்து 5088 மாறணும். அதுதான் நம்ம பண்ணுறோம். ஸோ ரேர் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட்னு ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து டிக்யூ, சர்க்குலர் கியூ. ஸோ சர்க்குலர் கியூ லீனியர் கியூ நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபியூ மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். வெரி சிம்பிள். So stay tuned to Easy Tutorials for further lecture series. Subscribe, share and like. Thank you.